ஹாய் ஆல். ஆஷிட நவராத்திரி இருக்கு இல்லையா, அதனால நான் வராகி அம்மனை வந்து கிளியர் பண்ணலான்ட்டு வந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய பவுலில் ஜஸ்ட் நார்மல் வாட்டர், ஒரு லெமன் பிழிஞ்சிட்டேன், ஒரு ஹாஃப் லெமன் தான். அப்புறம் வந்து ஷாம்பு ஒன்று போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. அதை வந்து ஒரு என்னென்ன நம்ம வாஷ் பண்ணுமோ ப்ராஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து சோக் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து லைட்டாக இருக்கிற, பிகாஸ் நான் வந்து ரெகுலராகவே வந்து க்ளீன் பண்ணுவேன் எவ்ரி வீக். ஸோ லைட்டாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அந்த லெமன் பீல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே போயிடும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா, இப்போ ரீயூசபிள் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்லாம் வருது இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த வாட்டர் தண்ணியிலே தொட்டு பண்ணலாம். ஏன் நான் இது டிஷ்யூ பேப்பர் சொல்கிறேன்னா, அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. அதனால் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். நான் பெருசாக ப்ரெஷர்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அப்படியே தான் நான் துடைக்கிறேன். அதுக்கே வந்து நல்ல க்ளீன் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து அது க்ளீன் பண்ணாமல் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிட்ரிக் ஆசிட்லாம் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். இப்போ நான் வந்து வராகி சிலையை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். அது என்ன ஆச்சுன்னா, உள்ளே அந்த லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கருப்பாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒயிட் கோல்கேட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ணுறேன். எனி டூத் பேஸ்ட், பட் ஆனால் ஒயிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் வந்து இந்த ப்ரஷ் வந்து நான் சாமிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பீத்தாம்பரிலாம் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அது வந்து என் கை ரொம்ப ட்ரை ஆக்குது. அதனால் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் சபீனா கூட பீத்தாம்பரியை விட சூப்பராகவே ஒர்க் ஆகும். நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் வச்சுட்டு வாஷ் பண்ண அப்புறம் அதே வாட்டரில் இந்த சோப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதிலே நம்ம வந்து சும்மா அலசிட்டு நார்மல் வாட்டரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண அப்புறம் அதை தொடச்சிட்டு ஏர் ட்ரை கூட பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இந்த வாட்டி துடைக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, அதனால தொடச்சிடுறேன். ஏர் ட்ரை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் ஆகும். நல்லா காயணும். ஆஸ் யூஷுவல் நம்ம குங்குமம், மஞ்சள்லாம் வச்சிடலாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் பண்ணுறேன். நான் வந்து கிரியில் ஒரு ப்ராஸ் க்ளீனிங் லிக்விட் வாங்கினேன். காட்டனில் தொட்டு நம்ம வந்து அதை தொடச்சி விட்டோன்னா அந்த ஷைன் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதோட ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு கெரோசின் ஸ்மெல் வருது. பட் என்கிட்ட வந்து மறிக்கொழுந்து தைலம் இருக்குது. அது வந்து நான் கிருஷ்ணா மெட்டல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினேன். அது செம்ம சூப்பர் ஸ்மெல்லுங்க. நீங்கள் வந்து சும்மா ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக ஸ்மெல் வரும். நீங்கள் உங்கள் ஷெல்ஃப்லலாம் கூட தெளித்து விடலாம். அந்த அளவுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். பை த வே, நல்லாவே கிளியராக, க்ளீனாக, ரொம்ப க்ளீனாக இருக்குது. என்னோடய வாராகி அம்மா எப்படி இருக்காங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.